my kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹார்ட் ஷேப் சிக்கன் கட்லெட் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு 150 கிராம் வந்துட்டு எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்திருக்கேன். இப்போ ஏதோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த சமயத்தில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல். மிக்சியில் அரைச்சதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் எப்படி நல்லா கரண்டிலே வச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா இதுவாகிடும். சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர் சேர்த்துக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மசாலா சிக்கனோட நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வேக வைக்கணும், ஏன்னா நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மாவு ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு இதை வந்து பிசைய போகிறோம். இப்போ கொஞ்சமாக இதுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதை கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு உருண்டை சைஸ் வந்துட்டு அந்த கட்லெட் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப் என்கிட்ட இந்த மோல்டு இருக்குது. இப்போ அந்த மோல்டில் வச்சுட்டு நான் அந்த ஷேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க அந்த மோல்டில், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது அழகாக வந்துடுச்சு. ஓரத்தில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சிக்கலாம். எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மைதா மாவில் வந்துட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்துட்டு நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போது உங்கள்கிட்ட நிறைய ப்ரெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிங்க அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் வரும், கெடாமல் இருக்கும். 1 மாதம் கிட்ட கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி திருப்பி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், போட்டுட்டேன். எக்ஸஸாக இருக்கிறத வந்து தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நிறைய இருந்தது அப்படின்னா எண்ணெயில் வந்துட்டு அடியில் தங்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ரெட் தூள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருக்க போகிறேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து பொரிச்சிக்கலாம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஹார்ட் ஷேப் சிக்கன் கட்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹார்ட் ஷேப் கட்லெட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.